எவ்ரிவன், வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து சைட் டிஷ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது லைக் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் வச்சு எக் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ அது வந்து நான் என்னோட ஸ்டைலில் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து லைக் ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி வந்து ரெசிபி வருதுன்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். இந்த தவாவில் வந்து நம்ம ஒரு 3 எக்ஸை வந்து உடச்சி போட்டுக்கலாம். மூணு எக்கை வந்து நான் இந்த மாதிரி உடச்சிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஸோ உடச்சி ஊற்றின எக்கு கூடவே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேனில் வந்து நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி லைக் சுடு தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து நம்ம ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சங்க்ஸ் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ அகைன் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ இப்போ அகைன் அதே பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியட்டும். தென் வந்து நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து எக்கில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக சால்ட் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அண்ட் எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அண்ட் எக்கை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஈவனாக வந்து குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது நம்ம நல்லா சாதத்தோடு வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். வந்து நான் சூடான சாப்பாடு எடுத்து நம்ம மேக் பண்ண சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். சாப்பாட்டில் நம்ம மேக் பண்ண சோயா சங்க் ரெசிபியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தட் பை.